மார்னிங் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நேற்று ரொம்ப டென்ஷன் ஆனேன். ஆமாம், ஏன்னா ஒருத்தவங்க திரும்ப திரும்ப நம்ம அமைதியாக போகும்போது நம்மளை அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம பொறுமையை காத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஹெல்பிங் டெண்டன்சியும் நம்மளுடைய அதான் சொல்ல அந்த ஒரு 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 இறக்க சுபாவத்தையும் இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், என்ன பேசியும் நம்ம பெரிய ஆளுன்ற கெத்து காட்டலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக நடத்தும் பொழுது அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது டாலரேட் பண்ண முடியாது. நான் அப்படி தான் என்னுடைய கேரக்டர், நான் இறக்க சுபாவம் உள்ளவங்க தான். பட் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே லாஸ்ட் டைமே என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசினப்போ நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பேசக்கூடாது, எனக்கு இது பிடிக்கும். ஏன்னா காலை தூக்கிட்டு இவங்கெல்லாம் என் காலுக்கு கீழே சமானம், படித்தவங்களாம் இவங்களா என்ன இவங்களால பிடுங்க முடிஞ்சது, அப்புறம் கீழே உள்ள மயிரை பிடுங்கி இதெல்லாம் வந்து என் பணக்காரங்களாம் என் மயிருக்கு சமம், அதெல்லாம் நான் வீடியோவே வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி. ஸோ அந்த அளவுக்கு கேவலமாலாம் என்னை பேசினாங்க. அப்போவே நான் ஃபோன் பண்ணி அப்போவும் நான் வீடியோ போட்டு கேவலமாக பேசியிருக்கலாம். பட் ஆனால் கூட நான் அப்போ வார்ன் பண்ணேன், இந்த மாதிரி பேசக்கூடாது, இல்லை மாசிமா சாரி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதோட விட்டுணும். நேற்று ஒரு விஷயம் பேச முந்தா நேற்று அவ்வளோ எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஒரு பொம்பளைக்கு உதவி பண்ண போனேன். என்ன உதவி பண்ணேன்? ஏதோ அந்த அம்மா குடிக்கிறதுக்கோ இல்லை கூத்தாடுறதுக்கோ ஏதோ பண்ணலை. இதோ பாருங்க, இப்படி அடிபட்டு இருக்கு ஒரு அம்மா, பார்த்துக்கிட்டீங்களா? இந்த அம்மாவுக்கு நான் வந்து உதவி பண்ணேன். இது ஒன்றும் ஒரு தப்பு இல்லையே, ஒரு மனிதாபிமானத்தில் பண்ணிட்டேன். சரி, இதை வந்து அந்த நம்பரை ஒருத்தர் கொடுத்து அந்த ஆள் என்னை அவ்வளவு கேள்வி கேட்டார். சரிங்களா? சரி, அது அதோட முடிஞ்சிடுச்சா? நான் என்னவோ பெரிய குற்றம் என்கிட்ட மட்டும் கேட்கலையா, இங்கே இந்த குமரேசன் இருக்கான், அவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி அவர் அவ்வளோ பேசியிருக்காராம். நான் அதான் யோசித்தேன், யாருப்பா நீங்கள் அப்படின்ட்டு. சரியா? அவகிட்டையும் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு பேச முடியல. ஏன்னா என் காரில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க. ஸோ என்னால் நிறைய கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ரொம்ப அவர் பேசினாரு. ஸோ நான் பிஸியில் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உட்காந்துச்சு லைவில் உட்காந்து என்னை அவ்வளவு கேவலமாக, என்ன என் பிறப்பை என் குழந்தைய எல்லாரும் அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. இதெல்லாம் யாரால? அப்போ உங்களால் தான். அப்போ நான் வந்து இதை வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் உள்ள இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ எனக்கு கோபம் வருமா வராதா? நான் யாருக்கும் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் உட்காந்து ஒரு லைவில் இன்னொருத்தவங்களை அசிங்கமாக பேசுகிறீங்க. முந்தா நேற்று லைவில் என்னோ நீங்கள் பெரிய ஸ்காலர் மாதிரி அவ்வளோ அட்வைஸ், அவ்வளோ இது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு உங்களோட அட்வைஸும் தேவை கிடையாது, உங்களோட எந்த இதுவும் தேவை கிடையாது. நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு உங்கள் 3 பேரு கூட பழகுனது மட்டும்தான். புரியுதுங்களா? தெளிவாக சொல்கிறேன்னா, உங்கள் 3 பேர் கூட பழகுனது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு அசிங்கம் என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் எனக்கு இத்தனை வருடம், எனக்கு 40+ ஆகுது, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. உங்கள் 3 பேர் கூட பழகி உங்கள் 3 பேருக்கு உதவி பண்ணதால தான் எனக்கு இந்த அளவு அசிங்கம். புரியுதுங்களா? நான் ஒதுங்கி போயிட்டேன்னா விட்டு, சரி ஒரு நம்பர் பிளாக் பண்ணுறோம், அது என்ன உட்காந்து லைவில் பெரிய பருப்பு மாதிரி சொல்கிறது? எதுக்கு லைவில் உட்காந்து அப்படி பண்ண? நீ நம்பர் பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போ. இப்போ நான் பிளாக் பண்ணிட்டேன், நேற்று காலையிலே நான் பிளாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது பிளாக் பண்ணுறது பிளாக் பண்ணாது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அது லைவ்ல உட்காந்து எனக்கு கெத்து காட்டுறீங்களா? எப்படி? நான்லாம் அவங்க நம்பரே பிளாக் பண்ணேன், எனக்கெல்லாம் தேவையில்லை, இனிமேல் நான்லாம் இதில் அவங்க எங்கே என்னெல்லாம் அந்த லைவ்ல நீ பேசுகிற? அப்போ எப்படி? என்ன சுயநினைவு இல்லையா என்ன பேசுகிறோன்னு? அப்போ எப்படி கோவப்பட? எப்படி ரொம்ப கோவம்லாம் படாதீங்க. எப்படி நீ எப்படி பேசுன? கோவப்படாமல் பேசுகிறேன், நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நீ அவ்வளோ பேசுகிறேன். சரி, நீங்கள் வந்து பெரியம்மா மாதிரி அவங்க உங்களை பேசினவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல. பெரியம்மா போன குறுக்கு வழியில் போனதால் தான் அவங்க அந்த மாதிரி ஒரு சஃபர் அனுபவிச்சாங்க. நான் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சட்டப்படி எனக்கு என்ன பண்ணுவது, கொஞ்சம் டிலே ஆகும். பண்ணியாச்சு இல்லை? இன்னைக்கு எலும்பு சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்து போலீஸ்காரன் தூக்கிட்டு போய் சாப்பிடுவோம். அங்கே கொண்டு போய் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க. இல்லை அவங்க அதுக்கு என்ன போராடணுமோ போராடுவாங்க. என்ன நடக்குதோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கும் உங்களுக்கு இது தேவையே இல்லையே. நீங்க நல்லவங்களா இருந்தா அன்னைக்கு அவங்க பேசும்போது நீங்க பேசியிருக்கலாமே, பேசாதுன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ போட்டு தடுத்துருக்கலாமே. தடுக்கல இல்ல, நீங்க 3 பேர் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு? நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? நாங்க பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு, நாங்க நடவடிக்கை. நீங்க இப்படிலாம் இது பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்க அவங்கள மாதிரி பண்ணுங்க, இவங்கள மாதிரி பண்ணுங்களா, உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. 2வது, குமரேசனுக்கு வந்து நான் வந்து இது பண்றேன், உங்க கூடயே நம்பிக்கை துரோகி. அவன் நம்பிக்கை துரோகியாவே இருந்துட்டு போகுது. எனக்கு தெரியும் அவனை எங்க வைக்கணும். சரிங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட பேசுனீங்களே, உங்களை நான் எங்கே வச்சுருந்தேன்? அப்படியே என்ன தூக்கி என்னுடைய ஃபேமிலி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கொட்டி கதறி அழுது என் துக்கத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணனா? கிடையாது. உங்கள் கதையை நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க, நான் கேட்டுப்பேன், அவ்வளோதான். நான் என்னைக்காவது எதாவது ஷேர் பண்ணுவேனா? பண்ணவே மாட்டேன். ஒரு சில விஷயம் மட்டும் என்ன சொல்லேன், ஆமாம்மா மெச்சூர்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும், ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைனா நீ ஏதாவது ஒரு முடிவெடு, உன் லைஃப் மாற்றிக்கோ, நீ இவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் யார் எங்கே வைக்கும். அந்த அளவுக்குலாம் நான் முட்டாள் கிடையாது. சரியா? குமரேசன் வந்து எனக்கு என்ன பண்ணுவான் எனக்கு தெரியும். ஒருத்தன் என்னைக்கு இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்களோ அவன் என்னை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? 2வது என்ன, மன்னார்குடி பொண்ணு, அவளுக்கு நான் தான் சொன்னேன். அவளுக்கு நானே சொல்லி அப்போவே அவளை அதுலேருந்து எடுத்து விட்டு நான் எப்படி கனெக்ட் ஆனானோ அதே மாதிரி அவளை கனெக்ட் பண்ண வச்சேன். சரிங்களா? ஸோ வேஸ்ட். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? முதல்ல உங்கள் வாயை நான் உங்ககிட்ட எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேளுலாம் நான் சொல்லவே இல்லை. எனக்கு அவசியமே கிடையாது. யாருக்கு வேணும் உங்கள் மன்னிப்பு? நான் கேட்டேனா? என்னை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, அவ்வளோதான்.
உனக்கு என்ன மரியாதை இருக்கோ அது உன்னோடது. ஏன் மரியாதை நான் காப்பாத்திக்கணும். புரியுதா? எனக்கோ ஒரு இடத்துல வந்துட்டோம் இருக்கா, திருப்படியும் அதுக்குள்ளேயே விழுந்துட்டே இருக்க முடியாது. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, நீ பெரிய ஆளுன்னு காட்டுவ அப்படின்னு. ஏன் நேத்து வந்து உட்காந்து அப்படியெல்லாம் பேசணும்? தேவையே இல்லையே. ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? எதுக்கு அப்படியெல்லாம் பேசணும்? அவர் வந்து எப்படி அவர் வந்து இது பண்ணிட்டாருன்னா, ஏன் அவர் முந்தானே நீ பேசும்போது பக்கத்துல தானே இருந்தாரு, அப்ப அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, பேசக்கூடாது நிறுத்துன்னு சொல்லியிருக்கலாமே. அதே அவங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது அவர் வேடிக்கை பார்த்துட்டு இல்லைல்ல, கண்ட்ரோல் பண்றாருல. ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன்? என்ன பயமா? அடுத்த பொம்பளைங்களை பேசணும் அவ்வளோ இலக்காரமா? இலக்காரமா உங்களுக்கெல்லாம் என்ன? நான் கிழுக்கிற மாதிரி இருக்கேனா? எப்படி பொறுமையா நாங்கள் மூடிட்டு போனோம், நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, போற வரவங்களாம் என்ன உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? ஒவ்வொரு கோர்ட்டா கேஸா போய் போட்டுக்கிட்டு உங்க மேல எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை, எனக்கு வேற பழப்பு இல்லை. உங்களுக்கு மீடியா பழப்பு, எனக்கு இது பழப்பு இல்லையே. அப்புறம் நான் எதுக்கு அலையணும்? தெரியுமில்ல, தேவையில்லாம இந்த அம்மா பத்தி பேச வேண்டாம். உங்க பாட்டுக்கு போட போறாங்கன்னா போ. உனக்கு ஏதாவது தனிப்பட்டு இருந்தா நீ எதுக்கு லைவ்ல உட்காந்து இது பண்ற? நீ என்கிட்ட பர்சனலால பேசணும். உங்க கெத்த காட்டணும், அது உங்க உறவுகள்கிட்ட வேற மாதிரி காட்டு. அதை அவரை இழுத்து போட்டு அடிக்கிறியா அந்த மாதிரி காட்டு. நீ எதுக்கு என்ன வச்சு பேசுற? புரியுதா? திரும்பவும் நான் தான் சொல்றேன், இனிமே என்னை பத்தி நீ பேசணும் கண்டிப்பா உள்ள வைப்பேன். நேற்று நான் காலையில் அந்த எடுத்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தேன் தெரியுங்களா? அங்கே ஒரு ரைஸ் மில் இருந்தது. அந்த ரைஸ் மில்ல நெட்வொர்க் ப்ராப்ளம். பாருங்க, டைமிங் தெரியுதா? 9:05 AM தெரியுதுங்களா? புரியுதா? 9 இந்த பாருங்க 9:05 இந்த வர 9:05 AM தெரியுதுங்களா? அது அப்பத்திலிருந்து அப்லோட் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த ரைஸ் மில்லுக்குள்ள கனெக்ஷனே கிடைக்கல, நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ அப்லோடே அவ்வளோ. நான் நைட்டு தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன். சரிங்களா? அது மாதிரி உட்காந்து கேர்ஸ் பண்ணீங்க. அது எப்படி கடவுள் வந்து அப்படியே எல்லாரையும் அப்படியே இது பண்ணுவாரு? கடவுள் உங்க வீட்டில் இருக்காரு, உங்க வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்காரு போல. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். புரியுதா? பிளாக் மேஜிக் அதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு என்ன இருக்கும், என்ன நான் நம்புற கடவுள் எனக்கு இருக்கான். நீ எப்படி பல கடவுள் பேச, எந்த கடவுளும் யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வாழ வச்சுட்டு என்ன மாதிரி ஆளுங்களை கடவுள் தண்டிக்கிறானா அதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? கேர்ஸ் போடுறீங்களா யார் சொன்னான்ட்டு? அப்போ உனக்கு சம்பாதிச்சு போறவர் தான் நீ சொல்ற இல்ல. அப்பவும் நீ எவ்வளவு தைரியமா உட்காந்து கேர்ஸ் பண்ற? ஆவுனா வந்து அங்க சொருக்கிடுவேன், இதை வச்சிருவேன், அதை வச்சிருவேன். எப்படி வச்சுதான் பாரு, நீ வெயி. எனக்கு என்ன இப்போ? எனக்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் பிளாக் மேஜிக்லாம் நம்புற அளவுக்குள்ள ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி வாழணும். சரிங்களா? இன்னொரு தடவை என்னை பத்தி பேசக்கூடாது. உங்ககிட்ட உன் சாரி எனக்கு தேவையில்லை, உன் சாரியை நான் கேட்கவே இல்லை. அதெல்லாம் அந்த சாரிக்குமே ஒரு மதிப்பு இருக்கு. சரியா? அண்ணாதுரை சொல்லியிருக்காரு தெரியுமா? ஐ டோன்ட் ஹேவ் லாரி டு கேரி யுவர் சாரின்ட்டு. புரியுதா? சாரிக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கும். எமோஷனலா வரணும் அந்த சாரி, உணர்வு பூர்வமா வந்தாதான் அடுத்த தடவை அவங்கள பத்தி பேசக்கும்போது யோசிப்போம். புரியுதுங்களா? நீங்க கஷ்டப்படும் போது எப்படி உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் மெர்சிமா நீங்க அதை செஞ்சிருங்க, மெர்சிமா இதை செஞ்சிருங்க, மெர்சிமா. நம்ம யாருக்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது. அப்படியா? நீங்க என்கிட்ட காசு கேட்டதே இல்லையா? நீங்க என்கிட்ட கேட்டதே இல்லையா? வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. அந்த கெத்தெல்லாம் நான் உங்களை குறைக்க விரும்பல. நீங்க அப்படியே இருக்கு. சரியா? நான் அதெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்த விரும்பல. புரியுதா? தன்னோட பெத்த தாய்க்கோ தன்னோட முந்தானேத்து நான் என்ன சொன்னேன்? முந்தானேத்து கூட நான் வந்து அந்த விஷயமா ஒருத்தர் இப்படி என்கிட்ட பேசுறாருங்க அப்படின்னு சொல்லும் போதோட நீங்க டக்குன்னு அடுத்த வார்த்தை என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணுமோ அதை அங்க அப்படியே யூஸ் பண்ணீங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க எங்க அம்மா கட்டிருக்கீங்க, உங்ககிட்ட காசு இல்லையா? கஷ்டமாப்பட்டு இருக்கீங்க இல்லையே? நல்லா தானே இருக்கீங்க. நான் அதை பத்தி எதுவுமே கேட்கலையே. அது உங்க தனிப்பட்ட விஷயம். நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அவ்வளவுதான். நான் யாருக்கிட்டையும் காசு நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். என்கிட்ட நீ என்னென்னலாம் கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல. உன் தரத்தையும் நான் இறக்க மாட்டேன். புரியுதா? நீ யாருக்கு என்ன பண்ணணும்னா அப்படின்னு நீ எனக்கு சஜஷன் கொடுக்காத. முதல்ல நீ உன் வேலையை பாரு, உன் வாயை கட்டிக்கும். நீ யாரையும் எங்களை பேசாத. புரியுதா? என் முதுகுல குத்துறவங்க கூட என் முன்னாடி நேருக்கு நேர் நின்று பாசமா பேசிட்டு முதுகுல குத்துன உங்களை மாதிரி தான். உங்க யாருக்கிட்டையும் நான் அன்புக்கெல்லாம் ஏங்க மாட்டேன். புரியுதா? எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அனாதையா? நான் வீட்டுல புள்ள புருஷன் எல்லாம் இல்லாம அனாதையா இருக்கிறேன். நான் அன்புக்கு ஏங்குறேன்ட்டு யார் சொன்னா உங்ககிட்ட அன்புக்கு ஏங்குறேன்ட்டு? அன்பை எப்படி வேல்யூ பண்ணணும்னு தெரியாதவங்க கிட்ட பழகினதாலதான் எனக்கு இந்த நிலைமை. சரிங்களா? இன்னைக்கு போற வரவங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் நான் என்ன பர்சனலா என்ன ஏதாவது தெரியுமா அவங்களுக்குலாம் யாருன்னு? 3 பேர் கூட பழகினதாலதான் இன்னைக்கு இந்த ஒருத்தரை கூப்பிட்டோம் பார்த்தீங்களா அண்ணன்னு, அதுக்கு கிடைச்ச மரியாதை தான். நேத்து உன் காலில் விட காலில் இல்ல தலையில விழுந்தா கூட நான் கேட்க மாட்டேன். புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சரியா? அதுதான் நான் திரும்பவும் நேத்து நான் அந்த வீடியோ போய் தெளிவா பாரு. என்ன சொல்லியிருப்பேன்? ஆதரிச்ச கையை வச்சே அகெயின்ஸ்டா ஆக வச்சிடாத. நீ என்ன இந்த பெரியம்மா கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. சரியா? அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். குறுக்கு வழியிலலாம் போற புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஸ்ட்ரைட்டா போனோம்னு நினைப்பேன். உன்னையுமே நான் அடிக்கணும்னு ஸ்ட்ரைட்டா தான் அடிப்பேன். புரியுதா? குறுக்கு வழியிலலாம் வரமாட்டேன். சரியா? எனக்கு அந்த மாதிரி புத்தி கிடையாது. இந்த ரெக்கார்டு பண்ணி ஆடியோ போடுறது, இந்த இப்படி பண்ண அந்த மாதிரி சீப் டாக்டிக்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். சரியா? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். எனக்கு ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து நேற்று மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நான் திரும்பவும் சொல்றேன், நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னு தெளிவா அந்த வீடியோ போய் எல்லாரும் கேட்டுக்கோங்க. சிலவங்கலாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், பேசுறவங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத கஷ்டத்துக்குள்ள போயிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன். சரியா? ஆல்ரெடி இருக்கா, கொஞ்சம் கவனமா பேசுங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன்,
புரியுறவங்களுக்கு புரியும். சரியா? நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? இனிமே என்னை பத்தி பேசினா நான் நடவடிக்கை எடுப்பேன் இருக்கேன். புரியுதா? சொல்லிட்டேனா? அதை தான் சொன்னேன். புரியுதா? இனிமே என்னை பத்தி பேசினா கண்டிப்பா வேற மாதிரி எடுப்பேன். இனிமே நீ எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நீயும் சரி, உன் வீட்டுல இருக்கவும் சரி, இன்னொருத்தவங்க சரி, என்னை பத்தி பேசக்கூடாது. என் பேரை கூட எடுக்கக்கூடாது. என் பேரும் என்னை பத்தி ஏதாவது இந்த அம்மா அந்த அம்மா எல்லாம் வயசெல்லாம் எனக்கு ஆகல. ஏன் நீ மட்டும் சின்னவன், நாங்களாம் எனக்கு கிழவியா? உன்னோட என்ன ஒரு 4-5 வயசு தான் பெரியவ. அது ஒன்று உனக்கு அம்மா ஆயிட மாட்டேன். நீ எனக்கு கூப்பிடவே வேணாம். என்னை பத்தி எந்த இது வேணாம். உன் அட்வைஸே வேணாம். உன்னை நீ பாதுகாத்துக்கோ. உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உன் லைஃப் நீ பாரு. எனக்கு நீ பேசாத. என்ன முதுகுல குத்துறாங்களா? ஒரு பையனுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டமா, அவன்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. புரியுதா? அவன்லாம் என்கிட்ட எதுவுமே பேசல. அவன் வீடியோ போட்டது எதுக்குன்னா, அவன் நேற்று ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லி தான் அவன் போட்டான். சரியா? அதனால நீ உனக்கும் அவனுக்கு என்ன இதுன்றது அது நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு தேவை கிடையாது. நான் இங்க ஒரு 10 நாள் 15 நாள் வேலை செய்யறேன்னா அன்னைக்கு அந்த பையன் இருக்கானா அதோட போவோம். ஏன்னா என்னால முடிஞ்சது. ஏன்னா நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைக்கும். அதுதான் ஒரு முறை. சரி, நான் அதுதான் பண்ணிட்டு போறேன். அவனை கூட்டிட்டு போய் என் வீட்டுக்குள்ள வச்சுக்க போறது இல்லை. எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவன் என் முதுகுல எல்லாம் குத்துறதுக்கோ புது வீடியோ கூட பார்க்கல. நானே அப்லோட் பண்ணி நானே போட்டுப்பேன். அவன் பேருக்கு தான் பாவம், மாசான ஒரு 5000 மேனேஜர் அப்படின்னு வச்சு ஏதாவது யாராவது தேவையில்லாம பேசுறேன். அதுக்கு தான் அவன் வச்சிருந்தேன். புரியுதா? நானே தான் அப்லோட் பண்ணிப்பேன். எனக்கு அவன் தம்ப்நெயில் வச்சா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நான் என்ன பாத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு இந்த அட்வைஸ்லாம் வேண்டாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்க 3 பேரும் இனிமே என்னை பத்தி பேசக்கூடாது. இந்த அட்வைஸ் மயிறு மட்டை இதெல்லாம் தேவையே கிடையாது. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த உலகத்துல உங்க 3 பேர் மாறி ஒரு நல்ல மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை. புரியுதா? எல்லாருக்குமே உண்மையா இருந்துட்டீங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் உண்மையா இருந்துட்டீங்க. உங்க உண்மை உங்களோட வச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு கிரிமினலும் எனக்கு தெரியும். சரியா? நீங்க இன்னொரு விஷயம் நீங்க மறந்துட்டீங்களா? நான் அது இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் வந்து கூப்பிட்டு யாரு வந்து பேசினான்ட்டு ஒருத்தவங்களுடைய போட்டோ இன்னொருத்தவங்க கிட்ட எல்லாம் போச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாராலெல்லாம் வந்ததுன்ட்டு, யாரெல்லாம் என்னென்ன பண்ணானா அதெல்லாம் பேச வரும்ல. அது பேச வேண்டியவங்க பேசிப்பாங்க. எனக்கு தேவை கிடையாது. பட் நான் சொல்றேன், என்னால ரொம்ப நல்லவங்க மாதிரி எதுவுமே வேண்டாம். எனக்கு உங்களுடைய அட்வைஸ் வேண்டாம். இப்போ இந்த வீடியோ கூட நீங்க எல்லாம் பேசுனதுக்கு தான் ரிப்ளை பண்றேன். நான் இனிமே உங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா என்னைக்கு அது இதுன்னு தெரிஞ்சிச்சோ நான் ஒதுக்கிட்டேன். பிளாக் பண்ணிட்டேன்னா அவளோட போயிடணும். இந்த சும்மா உட்காந்துட்டு நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் அப்படி உன் அட்வைஸே எனக்கு வேண்டாம். நீ உன் லெவல்ல இரு, நான் என் லெவல். நான் உயரம் தான், நீ என்னைக்கு கீழே தான். புரியுதா? அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ உன் லெவல்ல இரு. நீ என்கிட்ட வராத. நீ என்கிட்ட வந்தனா நான் குறுக்கு வழியிலலாம் போக மாட்டேன். வேற வழியில வரும். இன்னொரு தடவை நீ மற்றவங்களுக்காக உன் கெத்த காட்டணும்னு நினைச்சனா, யாருக்கிட்டையாவது என்கிட்ட பேசி எனக்கு தரக்குறைவா நீ பேசி நான் கேட்டேனா, இந்த மாதிரி என்னது எனக்கு அவங்கள பத்தின இது என்னை பத்த ஒரு மயிரும் உங்ககிட்ட கிடையாது. புரியுதா? ஏன் இல்லை என்ன நான் இதா பண்ணிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அதனால நான் அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டேன். புரியுதா? எனக்கு தெரியும். என்ன அசிங்கப்பட்டது உன் ஒருத்தி தான். இன்னைக்கு ஒருத்தர் உட்காந்து என்ன பேசினாலும் அது காரணம் நீ தான். நீங்க 3 பேர் தான். புரியுதா? கூட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர் தான் என்கிட்ட இருந்து காசை வாங்கி வாங்கி உனக்கு கொடுத்துட்டு பேச வச்சு அவர் வேடிக்கை பார்த்தது அவர் தான். சரியா? அதனால தயவு செஞ்சு இனிமே பேசக்கூடாது. இந்த வீடியோ இப்ப நீ காலையில ஒரு வீடியோ போட்டிருக்க பாரு, அதை பார்த்துட்டு நான் இப்ப கிளம்பிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டு போறேன். இனிமே பேசக்கூடாது. உன் அட்வைஸ் கூட வரக்கூடாது. இந்த அம்மா அந்த அம்மா உன் வேலையை பாரு. உன் வேலை வேற, என் வேலை வேற. இனிமே பேசக்கூடாது. நீங்க யாரும் இந்த என் பேரே வரக்கூடாது. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கேஸ் போட்டு உங்க சேனல் தூக்குவேன். உங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் கண்டிப்பா நிறுத்துவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் உருட்ட மாட்டேன். உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் ஸ்லோவா போவோம், ஆனா கரெக்டா அடிப்பேன். புரியுதா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு நல்லா தெரியும்ல, லாயரை பத்தி உனக்கு தெரியும்ல, எவ்வளவு பெரிய விஷயத்த முடிச்சவருன்னு. நான் பொறுமையா இருக்கிறதால தான் பொறுமையா இருக்காரு. அதோட இருந்துடணும். உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கோ. நீ எனக்கு இந்த அட்வைஸ் புண்ணாக்கு இந்த இது சூப்பர் நீயே வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் பயங்கரமான எமோஷனலாம் கமெண்ட் போட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப இது. பட் ஒண்ணு தான் நான் சொல்றேன், அவங்கள அழிக்கணும் அப்படின்றது என் நோக்கம் கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம். அது உங்களுக்கு சமுதாயத்துக்கு சீர்கேடா இருக்கான், நீங்க போய் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா என்ன தனிப்பட்ட விஷயத்துல பேசினாதான் நான் நடவடிக்கை எடுப்பேன். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு உட்காந்து மெர்சிமா எடுங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பேசுனா நான் கண்டிப்பா எடுப்பேன். புரியுதா? இது யாரானாலும் சரி. ஏன்னா நான் பொறுமையா போறதால உங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கிற மாதிரி இருக்கு கிடையாது. சரிங்களா? நான் பொறுமையா எல்லாம் போக மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கு. உட்காந்துட்டு மீடியாவில் உட்காந்துட்டு யாரை வேணாலும் அசிங்கப்படுத்துறது, என்ன வேணாலும் பேசுதும், உங்களுடைய நீங்க 3 பேர் சுயலாபத்துக்காக இன்னொருத்தவங்களை வந்து பலிக்கடை ஆக்குறதெல்லாம் வேலை கிடையாது. உங்க காசை வாங்கி சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு அவங்கள போட்டு கொடுப்பீங்க, மற்றவங்க எல்லாம் வந்து அசிங்கமா திட்டுவாங்க. அதெல்லாம் நாங்க வாங்கி கேவலப்பட்டுக்கிட்டு இருக்க தேவை கிடையாது. தின்றது நீங்க தானே, அப்ப நீங்க தான் அந்த கேவலத்தையும் அனுபவிக்கணும். புரியுதா? நாங்க கிடையாது. சரியா? கொடுக்கலனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கு. தெரியும் இல்லையா? அதெல்லாம் நான் சொல்ல வச்சிடக்கூடாது. சரியா? இதோட இது நிறுத்திடும். இதுதான் நான் போடுற கடைசி வீடியோவா இருக்கணும். இது என்னோட குணம் கிடையாது. சரியா? இது என்னோட குணம் கிடையாது. இதுதான் நான் போடுற கடைசி வீடியோவா இருக்கணும். இன்னொரு தடவை உங்க 3 பேருக்கும் தெளிவா சொல்றேன், உங்க 3 பேருக்கும் என்னை பத்தின எந்த விஷயமும் பேசக்கூடாது. சரியா? திரும்பவும் சொல்றேன், நீங்க 3 பேரும் என்னை பத்தி ஒரு விஷயம் கூட பேசக்கூடாது. இது நான் வார்னிங்கா அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான்.
நீ எனக்கு நல்லதும் நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், அட்வைஸும் சொல்ல வேண்டாம், இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிறவங்க மற்றவங்கள தப்பாக பேசுகிறாங்கன்னா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆவீங்க. புரியுதா? முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி போர்வை போட்டு, நீங்கள் யாருன்னு எனக்கும் தெரியும் சரிங்களா. நீங்கள் ரொம்ப போர்வை போத்திக்கிட்டு ஸ்மார்ட்டாக இன்னொருத்தவங்களை பேச வச்சுட்டு அவள் பேசிக்கிட்டா பின்னாடி போய் நின்றுலான்ட்டு நான் அது நிறையா விஷயம் நான் கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. புரியுதா? அது என்கிட்ட வச்சுக்கூடாது, அது வேற ஆளுங்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் யாருன்றது தெரியும். புரியுதுங்களா? அதோடு நிறுத்திக்கணும். இந்த பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அப்புறம் மற்ற காரியத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். காலிலலாம் விழலாம் தேவை கிடையாது. எதுக்கு காலில் விழணும்? காலெல்லாம் விழ தேவையில்லை. என்ன அதுக்கு கான்சிக்வன்சஸ்? எப்படி ஒருத்தவங்களுடைய மானத்தையும் மரியாதையும் நீங்கள் லைவ்ல எல்லாத்தையும் எடுத்துருவீங்க, இல்லை வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துவீங்க பப்ளிக் மீடியாவில். நீங்கள் டெலிட் பண்ணா கூட அந்த வீடியோ 10 பேர் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குலாம் மரியாதை கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதையா? நீங்கள் என்ன வேணாலும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். இந்த காலையும் விழவனா அது வேற யாருக்கிட்டையாவது. சரியா? இன்னொரு தடவை என்னை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். பேசுனா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். புரியுதா? இந்த இந்த இது இந்த இந்த இது அந்த விஷயமெல்லாம் அன்றைக்கே லாயர் பேசியாச்சு உங்ககிட்ட, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? இந்த இவங்களுக்கு அட்வைஸ், அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உங்களுடைய ஸ்காலர் அறிவெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த உட்காந்துக்கிட்டு என்ன ஏதாவது நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் ஒரு தடவை என் பேரை நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? எப்படி நீங்கள் பட்டா வந்து அப்படியே பூமி அப்படியே அதிரணும், நாங்களாம் பைத்தையும் அந்த அம்மா கோவப்பட்டாங்க நம்ம ஒதுங்கிடணும் அப்படின்னு இருக்கணும். நாங்கள் அப்படியே ஏதாவது பேசணும், நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நீ வந்து காட்டுராசா கூட கூட்டி கொடு, உன் அம்மா பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தான் வலிக்கும், உனக்கு வலிக்காது. ஏன்னா நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்க, நான் கொடுத்துருக்கேன், நான் உங்ககிட்ட இருந்து வாங்கலை. கொடுத்தா வலி எனக்கு தான் இருக்கும். என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு உனக்கு கொடுத்ததுக்காக? நீ நல்ல சட்டை போட்டன்றதுக்காக என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? அதுங்க சட்டையை அவுக்குற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவான். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா என் பிள்ளைங்க? இதோட நிறுத்திக்கணும். புரியுதா? நீங்க வேற, நான் வேற. இனிமே என்னை பத்தி பேசக்கூடாது. இந்த அட்வைஸ் மாதிரி திரும்பவும் சொல்றேன், நீ காலையில போட்ட வீடியோலாம் இதோட கடைசியா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து நின்னேன், அவ்வளோதான். அது அப்புறம் வேற மாதிரி போயிடும். சரியா? நான் நேர் வழியாக தான் போவேன். அந்த குறுக்கு வழியெல்லாம் போக மாட்டேன். நேர் வழியாக தான் போய் என்ன பேசுறவங்களுக்கு என்ன பண்ணமோ நான் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலை. உங்களுடைய அட்வைஸ் எல்லாம் போதும். உங்களுடைய வேலை உங்கள் லெவலில் நீங்கள் பாரு. ஓகேயா? எல்லாருக்கும் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும். இந்த வீடியோ இதோட தான். இனிமேல் இதை பற்றி பேச மாட்டோம். பட் யாராவது என்னை பற்றி பேசுனா வேற ஆக்ஷனில் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுவேன். அது வேற மாதிரி காட்டுவேன். எனக்கு பொறுமையும் இருக்குது, அதே சமயம் என்னோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலும் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் யார் கண்ட்ரோல் பண்ணாலும் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஏன்னா நான் குழந்தையிலேருந்து அப்படி வளர்ந்தவன். அதனால் நான் பண்ணேன். சில விஷயங்கள் நேர் வழியில் போகிறதால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதற்குரிய கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக யார் என்ன பேசுனாங்களோ அவங்க கண்டிப்பாக அனுப்பாங்க. அது எத்தனை வருஷமோ எத்தனை மாதமோ என்ன ஆனாலும் சரி, அதற்குரிய அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மற்றவங்க யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கூட இருக்கிறவங்களை இப்படியே பேச வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போகிறத நீங்களும் சேர்ந்து போகிறத கூட யாரும் தடுக்கவே முடியாது. புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. உங்கள் கெத்த காட்டணுன்றதுக்காக நீங்கள் கூட இருக்கிறவங்களை பேச வச்சுட்டு வாயை அடக்காமல் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல வாயை அடக்க வைங்க. புரியுதா? ஒரு பொம்பளை எப்படி நடக்கணுமோ அப்படி வைங்க. நோம்புடே ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நாங்கள் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. நாங்களாம் என்ன சளி உருட்டியா? நீங்கள் மட்டும்தான் செலிபிரிட்டி, எங்களுக்கெல்லாம் சுயமரியாதை. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு செலிபிரிட்டி தான். சரியா? எங்கள் வீட்டில் நாங்கள் செலிபிரிட்டி தான். எங்களுக்கு பப்ளிக் செலிபிரிட்டி இல்லாட்டினாலும் பரவாயில்ல. புரியுதா? எல்லாருக்கும் சுயமரியாதை. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க டான், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க குயின், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கிங். புரியுதா? அதனால் உங்கள் செலிப்ரேஷனை நீங்கள் வீட்டில் தனியாக நீங்கள் 3 பேர் கொண்டாடிக்கோங்க. அடுத்தவங்களை வச்சு நீங்கள் கொண்டாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கொண்டாட்டத்தை நான் வேறு எங்கேயாவது கொண்டு போக வேண்டியது. அது நான் எஸ்பெஷலி என்னை பற்றி பேசணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உருண்டாலும் சரி நான் கேட்க மாட்டேன். புரியுதா? உங்கள் 3 பேரால் நான் பட்ட அசிங்கம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பொறுமையாக இனிமேலாம் கொடுக்க மாட்டேன். இனிமேல் காலில் விழுந்து இந்த நடிப்பெல்லாம் விட்டு, நீ பயங்கரமான நடிப்பு அரக்கன் வாங்க பார்த்தியா, இல்லை வேறு லெவல் அரக்கன். ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். முடிஞ்சதாகவே இருக்கட்டும். உங்கள் வழி பார்த்துக்கணும். இன்னொரு தடவை என்னை பற்றி பேசக்கூடாது. இந்த செகண்ட்லேருந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட்லேருந்து என்னை பற்றி பேசுனா நான் யாரை மாதிரியும் பின்னாடிலாம் வரமாட்டேன். ஸ்ட்ரைட்டாக எங்கே அடித்தா எங்கே வலிக்குமோ அந்த இடத்த தட்டுவேன். புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டாக போவேன். அது உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி லாயரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. ஏன்னா நான் எப்படி போகணுன்னு நான் பார்த்துக்கிறேன். சரியா? எனக்கு நீங்கள் யாரும் மறுபடியும் சொல்ல அந்த அட்வைஸ் மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் பொழப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்களை கண்ட்ரோல் பண்ண வைங்க. உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி பேசி வெட்டி பந்தாலாம் காட்டிக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. சரியா? நீங்களாம் பேசுகிற அளவுக்குலாம் நானும் கிடையாது. நீங்கள் அட்வைஸ் பண்ணுற இடத்துல நீங்களும் கிடையாது. ஓகேயா? புரிஞ்சிச்சா?
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டதில்லை. ஸோ நீங்கள் யாராவது எதாவது ஃபீல் பண்ணி தான் ஐம் ஸோ சாரி. நாளையிலேருந்து நம்ம எப்போவும் ரெகுலராக இருக்கிற மாதிரி வீடியோ போடலாம். எனக்கு ஒரு 2-3 நாள் ஷூட் முடிஞ்சிடும். நான் ஊருக்கு வந்துடும். அந்த பிறகு நம்ம லைவும் ஜாலியாக போடலாம். ஓகே, டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.